இன்னைக்கு நாம் இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்ததுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது என்னென்ன எக்ஸாம்ஸுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, எஸ்ஐஏ, எல்ஐசி, பேங்கிங் செக்டார்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட பழைய கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் தான் இது. கவனிங்க, நாம் சமக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லை, பேங்கிங் செக்டார்ஸு மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு மட்டும் நம்ம படிக்கிறது இல்லை. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 6, 7, 8 அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மேக்ஸுக்கு ஃபண்டமெண்டல்ஸாக இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா. அதனால் இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதில் குறை இருந்தால் தெரியப்படுத்துங்க. ரைட், இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, இது பூராமே கலப்பு பின்னத்தில் இருக்குது, அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நாம் இதை எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஹோல் நம்பர் என்ன இருக்குது 9, இங்கே ஹோல் நம்பர் என்ன இருக்குது 7 - 9. இதை தனியாகவும், இப்போ கலப்பு பின்னம் இந்த இதை தனியாகவும் 3/4 ப்ளஸ்ஸு 2/17 மைனஸு 1/15. சரிங்களா? ரைட், இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ 9ஓட 7 கூட்டினா 16, இல்லை அப்படி இல்லை, +9க்கும் -9க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது 7, அது மட்டும் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போ பகுதி ரெண்டும் நமக்கு வேறு வேறு மாதிரி இருக்கனால தொகுதி 2 ஆட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதையும் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்போ 3 × 17, 17 × 3 உவேலா 21, மிச்சம் 2, 1 3 3, 3 2 5, ஸோ 51. அப்போ மேலே 51 ப்ளஸ்ஸு 4 2 8, இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. 17 × 4, 17 × 4, 4 28, மிச்சம் 2, 1 4 4, 4 2 6, 68. அப்போ இங்கே 68 இதை நம்ம போடணும். சரிங்களா? -1/15 இதை கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அப்போ 7 அப்படியே இருக்கும். 51 + 8 59/68. இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே வந்துருச்சுன்னா இங்கேயும் வரும், ஆனால் இங்கே ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் இல்லை, அதனால் இங்கே வராது. -1/15 இருக்கா? சரி, இப்போ அடுத்து நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த 2 பகுதியையும் நம்ம பார்க்குறோம், இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் பார்க்குறோம். இந்த 2 பகுதியும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கா? இப்போ ஒரே மாதிரி இல்லை, அதனால் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் 7 × 59/68 -1/15. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பகுதி 2 ஒரே மாதிரி இல்லாதனால இதை இங்கேயும் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இப்போ 59 × 15, 9 5 45, மிச்சம் 4, 5 5 25, 29, 1 9 9, 1 5 5, 5 18 8, மிச்சம் 1 7 8, 885 வருதா? அப்போ 885, 1 68, 68 -68. இதில் நாம் 68 கழிக்கணும். அப்போ கழிச்சோன்னா என்ன கிடைக்கும்? 5ல் 8 போகாது, அது நமக்கு நல்லா தெரியும். இப்போ இங்கேருந்து நம்ம பேரா வாங்கணும். அப்போ 15,000 இங்கே 7ன்னு ஆயிரும் இல்லையா. அப்போ 15ல் 8 போச்சுன்னா மிச்சம் 7, 7 6 போச்சுன்னா 1, இங்கே 8. அப்போ 817 வருது. 817 இப்போ 68யும் 15யும் நம்ம பெருக்கணும். 68யும் 15யும் பெருக்கணும். 8 40, மிச்சம் 4, 6 5 30, 34, 1 8 8, 1 6 6. அப்போ கூட்டினோம்னா 0, 12க்கு 2, மிச்சம் 1 10. அப்போ 1020. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 7 817/1020. இது பேங்கிங்கில் கேட்ட கேள்வி.
பேங்கிங்கில் எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா 2006 பேங்கிங் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. நமக்கு 6th 7th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், பிட்மாஸ் சிஸ்டம் இதை நாம் யூஸ் பண்ணி பழகணும். எப்போவுமே எங்கேயா இருந்தாலும் பிட்மாஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்க்கணும், அடுத்து டிவிஷன் பார்க்கணும், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், கடைசியில் தான் சப்ராக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 84 29 பண்ணுறோம். ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வரணும். இங்கே சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா கழிச்சு எழுதிடுவோம். ஆனால் நடுவில் இருக்கிறது பெருக்கல். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. 9 நாங்க 36, மிச்சம் 3, 9 8 72, 72 ஒரு 3 75. கரெக்டாக? இருந்தாங்க 8 8 16, 6 13க்கு 3, மிச்சம் 1, 13 14க்கு 4, மிச்சம் 1, 2436. அப்போ மைனஸ் 2436 ப்ளஸ்ஸு ஒரு 365. ஃபஸ்ட்டு நாம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கிட்டோம். அடுத்து அடிஷன் பண்ணணும். இங்கே அடிஷன் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மைனஸ் நம்பரு, இது ப்ளஸ் நம்பர். கண்டிப்பாக அடிஷன் பண்ண முடியாது. ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். அப்போ 2436 நாம் எதை கழிக்கணும்? வெரி குட், 365 கழிக்கணும். 365 கழிங்க. 1 3ல் 6 போகுமா? போகாது. அதனால் பக்கத்துலேருந்து கடை வாங்குறோம். 13. சரிங்களா? அப்போ இங்கே 2 ஆயிரும். 13ல் 6 போச்சுன்னா 7. இங்கே 2 இருக்குது. அப்போ 2ல் 3 போகாது. சரி இங்கே 3 இருக்கும். அப்போ 3ல் 3 போச்சுன்னா 0. அப்போ இங்கே ஒரு 2. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ்ன்னு இருக்கிறதுனால மைனஸை முன்னாடி போட்டுறணும். 20 71. ஆன்சர் இது தான். இந்த கொஸ்டின் பேங்க் எக்ஸாமில் 2007 கேட்டிருக்காங்க. பேங்கிங் எக்ஸாம்ஸில், பிஓ எக்ஸாமில் 2007 கேட்கப்பட்ட கேள்வி. இது வரைக்கும், இந்த கேள்வி வரைக்கும் நம்முடைய வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்றத யூடியூப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் இதை அனுப்புங்க. நமக்கு சிலபஸ் எப்படி மாறினாலும் அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் மாறாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸு ஒரே ஒரு டாபிக் தான். இது ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த 4 தான் நமக்கு மாறி மாறி வரும். இதில் நமக்கு புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. இது சிலபஸ், இதுதான் சிலபஸ்னால் இதுதான் மெத்தடு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் மெத்தடை நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணுமே ஒழிய, அது சிலபஸ் மாறுது அதை மாறுது அதெல்லாம் நினைக்க வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பேங்கிங் பிஓவில் 2007 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகள் டிஎன்பிசியில் கேட்கலாம், டிஇடியில் கேட்கலாம், டிஆர்பியில் கேட்கலாம், மற்ற எக்ஸாம்ஸ் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறோம் அதில் கேட்கலாம், எல்ஐசி எக்ஸாம் எழுதுகிறோம், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இது மாதிரியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள். நல்லா கவனிச்சுங்க. ஒரு நம்பரோட நாம் எதையோ ஒன்று பெருக்கிறோம், எக்ஸை பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு 3375 வருது அப்படின்னா எந்த நம்பர் அந்த நம்பர்னு கேட்குறாங்க. இப்போ இது பெருக்கல்ல இருக்கிறதுனால இது கீழே போகும்போது எதா போயிடும்? வகுத்தலாக போயிடும். அப்போ இங்கே கொஸ்டின் மார்க் அப்படியே தான் இருக்கும். 3375 பை 4500. ரொம்ப சிம்பிளாக அடிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. 3375 பை 45 இன்ட்டு 100ன்னு கூட போட்டுங்க. ஏன்னா 2 0 இருக்கனால 100ன்னு போட்டுக்கலாம். இது 5வது பல் அடிக்கலாம் இல்லையா? அடிங்க. 6 5 30, மிச்சம் 3, 7 5 35, மிச்சம் 2, 5 5 25. அப்போ 20 5 100. சரிங்களா? திருப்பி இது 5வது பல் அடிக்கலாமா? 1 5 5, மிச்சம் 1, 17 வருது. 3 5 15, மிச்சம் 2, 5 5 25. திருப்பி 4 5 20 அடிக்கலாம். சரிங்களா? இப்போ இது 5வது பல் அடிக்கலாம். ஆனால் 4 5வது பல் அடிக்க முடியாது. 45 அடிக்கலாம். 9 5 45 அடிச்சுக்கலாமா? 2 5 10, மிச்சம் 3, 7 5 35. இப்போ 27 9 ஒரே வாய்ப்பாட்டில் வந்துடும். இதில் வந்துடும் 1 9 9, 3 9 27.
அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குது? 3/4. இந்த கேள்வி வந்து பேங்கிங் பிஓவில் 2006 கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. கொஞ்சம் ஈஸியான ஒரு கேள்வி, நல்லா கவனிச்சுங்களேன். இப்போ 1000 பவர் 9ன்னு இருக்கா, இதை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 பவர் 3, 1000 10 பவர் 3ன்னு எழுதலாம். பவரில் ஒரு 9, சரிங்களா? இப்போ இது 2 பவர் இருக்கனால 2 பவரையும் நம்ம பெருக்கிட்டோம்னா 10 பவர் 27. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ பவர் எம் வகுத்தல் ஏ பவர் என் அப்படின்னா என்னென்னா ஏ பவர் எம் மைனஸ் என். அதாவது பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்து பவர் வேறு மாதிரி இருந்தால் பவர் ரெண்டையும் நம்ம கழிச்சுக்கலாம். இங்கே பேஸ் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா 10 பவர் 27 மைனஸ் 24 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 10 பவர் 3ன்னு கிடைக்கும். அப்போ 10 பவர் 3 நமக்கு 1000. ஆன்சர் அவ்வளோதான், சரிங்களா? இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. இதில் இந்த கேள்வியை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா 666 வகுத்தல் 6 வகுத்தல் 3ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 2 சிம்பிள் நமக்கு இருக்குது. இதை நம்ம ஒரே நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஒரே ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். 666 இந்த வகுத்தலில் இருக்கிறது நம்ம பெருக்கலாக இருக்கணும்னா இதை தலைகீழாக மாற்றணும். அப்போ கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/6, சரியா? அதே மாதிரி இதை 1/3ன்னு எழுதலாமா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ டைரெக்டாக அடிச்சிடலாம். 1 6 6, 1 6 6, 1 6 6, 1 6 6. இப்போ 3ஆல் அடிக்கிறோம். 1 3 3, 3 9, மிச்சம் 2, 7 3 21. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 37 அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டயத்தை ரொம்ப சுருக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் வேர்டேவும். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. ஷார்ட்டஸ்ட்டு மெத்தடு பண்ணுறீங்க அப்படின்னா அது டெம்பரவரியான ஒரு மெமரியில் இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கவனிங்க. 12 பவர் 3 × 6 பவர் 4 டிவைடட் 432ன்னு இருக்குது. அப்போ 12 பவர் 3 12 × 12 × 12. இங்கே 6 பவர் 4ங்கிறனால 6 4 தடவை எழுதிடுறோம். பை 432. இங்கே டோட்டலாக டிவைட் போட முடியாது, போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த ரெண்டையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு வகுக்கணும். அப்போ 1 6 6, 7 6 42, மிச்சம் 1 2 6 12. அதே மாதிரி இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1 6 6, 1 6 6, மிச்சம் 1 2 6 12. இப்போ இங்கே வந்து 1 6 6, 2 6 12. அப்போ இதையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ 12 பவர் 3 × 3, சரிங்களா? 12 பவர் 3 × 3னா இப்போ இது 12ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 144. 144ஓட ஒரு 12 பெருக்கிறோம். 4 2 8, 4 2 8, 1 2 2, 4 4 1. அப்போ 8, 12க்கு 2, மிச்சம் 1, 6 7 1. அப்போ 1728ஓட இப்போ 3 பெருக்கிறோம். 3 24, மிச்சம் 2, 3 2 6, 6 2 8, 7 3 21, மிச்சம் 2, 1 3 3, 3 2 5. இப்போ நமக்கு 5184 அப்படிங்கிற ஆன்சர் வரும். நல்லா கவனிங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான சம்மு, கொஞ்சம் குழப்பமான சம்மு. இங்கே வந்து நாம் சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், ஆனால் சீக்கிரம் நம்ம போட்டுடலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கே. நல்லா கவனிச்சுங்களேன். இப்போ 200ஓட 17 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 217 வரும் இல்லையா? அப்போ எத்தனை 217 இருக்குது? 2 217 இருக்கா? அப்போ 217 ஸ்கொயர்னு எழுதலாமா? ப்ளஸ்ஸு 183 ஸ்கொயர்னு எழுதலாமா? சரி, இப்போ இந்த 183 எப்படி எழுதலாம்னா 200ஓட 17 கழிச்சிட்டிங்கன்னா 183 வந்துடும். நல்லா கவனிச்சுங்க. 200ஓட 17 கூட்டினீங்கன்னா 217, இதை கழிச்சிட்டிங்கன்னா 183. இது 8th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இது எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, எஸ்எஸ்சி, இந்த மாதிரியான காம்படிஷன் எக்ஸாம்ஸில் இதை கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே நமக்கு ஃபார்முலா மாறுது பாருங்களேன். a + b த ஹோல் ஸ்கொயர், a + b
த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்மெட்டு எப்படி மாறும் அப்படின்னா 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 200 இருக்குது. பி இருக்க வேண்டிய இடத்துல 17 இருக்குது. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 2 இன்ட்டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ 200 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயரோட வேல்யூ 17 ஸ்கொயரு, ரைட்டா? அப்போ 200 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன, இப்போ நான் 2 மட்டும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4. இதை ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே 2 ஜீரோனா 4 ஜீரோ ஆயிரும். 1 2 3 4 ஆயிடுச்சா? ப்ளஸ்ஸு 17 ஸ்கொயர் பண்ணால் 189. இப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம். இப்போ 40,000த்தையும் 4 போட்டு கரெக்டாக ஒரு 189 கூட்டுனா நமக்கு 40,189. அதோட 2 பெருக்கிறோம். 9 2 18, மிச்சம் 1, 8 2 16, 17, மிச்சம் 1, 1 2 2 1 3, 42 80. ஸோ 80,378 அப்படின்ற ஆன்சர் வரும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மெத்தடை பார்த்தா இதுதான் நமக்கு இப்படி தான் நம்ம பண்ணணுங்கிற வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் எக்ஸாம்ஸில் கடகடன்னு அடிக்க முடியும். அதே நேரத்தில்